அந்த மதச்சார்பற்ற அணியினர் வந்து திமுக தலைமையில் இணைந்திருக்கிற இயக்கங்களை பத்தி மட்டும் பேசுறாரு. ஏன் அதிமுக தான் சேர்த்துக்க மாட்டாங்களா? நிபந்தனைகளோட ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? அமமுக தான் சேர்த்துக்க மாட்டீங்களா? இப்ப பாட்டாளி மக்கள் திமுக இருந்து கூட்டணியில இருந்து யாரும் வர மதிமுக முதலில் அறிவித்து எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் தான் எங்களிடம் வந்து ஆதரவு கேட்கக்கூடிய சிந்தனை கூட தாவேகாவுக்கு வராது என்று முதல் பேட்டி கொடுத்தது எங்கள் தலைவர். நாங்க தெளிவா இருக்கோம். ஐஎம்எல் தெளிவா இருக்காங்க. மற்றவங்க நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க. இவங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிக்கிட்டு போகணுங்கிற சிந்தனை ஓட்டத்தை விதைப்பது என்ன பலன்? யாரு விருப்பப்படுறாங்களோ, யாரை இணைத்துக் கொண்டால் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியுமோ, தன் வெற்றி பெற்றத ஆட்சியை முன்னில் இன்னைக்கு ஆளுநர் ஆப்பு வச்சாரா? 118 எம்எல்ஏ நீங்க தானே, உங்க சத்தியம் தொலைக்காட்சியில் தானே ஓடிட்டு இருக்கு. நீங்க தானே முதல்ல சொன்னீங்க 118 எம்எல்ஏ லிஸ்ட் கொடுன்னு. யாரா இப்ப பாமக வந்து லிஸ்ட் கொடுக்குறான், அமமுக கொடுக்குறான், அதிமுக ஒரு 16 பேர் வெளியில வந்து கொடுத்தா வாங்கிக்க கூடாதா? ஏன் செக் வைக்கிறீங்க? பலன் காங்கிரசிற்கு பாதிப்பு, முதல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததுனால ஆளுநர் வந்து அழுத்தம் கொடுக்கறதா சொல்றீங்களா சார்? ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒண்ணுமே இல்லாம 5 ஆண்டு காலம் இந்த ஆளுநருக்கு எதிராக திமுக எவ்வளவு போராட்டம் பண்ணுச்சுங்க. இல்ல காரசிலராஜ் இப்போ எதேத்துல சார் என்ன சொன்னார்? ஒரு வேலிட் பாயிண்ட் நாங்க ஆதரவு அளிக்கலன்னா இது ஒரு 6 மாதம் அந்த ஆளுநர் ஆட்சி, அது 2 ஆண்டுகள் கூட நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு தேர்தல் முடிந்து இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இந்த மாநிலம் இருந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் முதல்ல ஆதரவு கொடுத்து பாஜக ஒரு செக் வச்சுட்டோம். அதுதான் எதேத்துல சாரோட வாதம். அதாவது நீங்க மத்தவங்களை சேர்க்கறதுக்கு செக் வைக்கிறீங்க. நீங்க பாஜகவுக்கு செக் வச்ச வரைக்கும் உங்க நோக்கத்தை நான் வந்து தப்பா சொல்லல. நீங்க ஏன் மற்ற யாரையும் சேர்த்து கொள்வதற்கான அவர்களுடைய உரிமையை ஏன் பறிக்கிறீர்கள்? ஏன் நிபந்தனை விதிக்கிறீங்க? அந்த நிபந்தனை தான் நாளைக்கு பதவியேற்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பது காங்கிரசுடைய அந்த நிபந்தனைகள் தான். பாஜக விளையாட்டு இப்ப முதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால ஆரம்பிச்சு இல்ல, 5 வருஷமா நாங்க பட்டிருக்கோம்ல. ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் வந்து எத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கோம்.